உன் கை பிடிச்சு நடக்க, உன் தோள் மீது சாய, தினம் உம்மோடு பேச, நானும் சித்தம் செய்ய. என் வாழ்வெல்லாம் நீரே, என் வழியெல்லாம் நீரே, என் பலனெல்லாம் நீரே, எனக்கெல்லாமே நீரே. இயேசுவே என் நேசரே, என் வாலிபம் உமக்காகவே. பிரியமான வாலிப தங்கையே, கண்மணியை கேள் என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். வாலிபரை நேசிக்கிற ஆண்டவர் உங்களுடைய வாலிப பிராயம் ஆசீர்வாதமாக இருக்கணும்னு விரும்புகிறார். உங்களுடைய எதிர்காலம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நீங்கள் கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியாக இருக்கணும். எப்பொழுதும் 1 தெசலோனிக்கரில் எழுதியிருக்கு, கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருங்கள், இதுவே தேவ சித்தமாக இருக்கிறது நாங்கள் எழுதியிருக்கு. நீங்கள் சந்தோஷமாக இருப்பது தேவனுடைய சித்தம். அல்லேலூயா. இன்னைக்கு வாலிப பிராயத்தின் சக்சஸ் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி தாவீதினுடைய வாழ்க்கையிலிருந்து சில ப்ராக்டிக்கல் டிப்ஸ் உங்கள் மத்தியிலே நான் பேச விரும்புகிறேன். தாவீதினுடைய வாழ்க்கை உடைய கிராண்ட் சக்ஸஸ்லாம் நமக்கு தெரியும்ல. கோலியாத்தை வீழ்த்தினார் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு சத்தியம். இன்னைக்கு அதை பற்றி நம்ம பேச போகிறதில்லை. கோலியாத்தை வீழ்த்தியது ஒரு பக்கம் இருக்கட்டும். தாவீதினுடைய பெரிய ரகசியம் என்னன்னா, ஆண்டவரோடு டெய்லி அவருடைய வசனத்தை பைபிளை வாசிக்கிற ஒரு மனிதன், பைபிளை நேசித்து இரவும் பகலும் வாசிக்கிற ஒரு மனிதன், திரளான செல்வத்தில் களி கூறுவது போல் அதில் களி கூறுகிறேன், அப்படி பைபிளை என்ஜாய் பண்ணி படிக்கக்கூடிய ஒரு யூத். இன்னொன்று, நல்லா ஜெபிக்கக்கூடியவர். ஆண்டவர்கிட்ட ஒரு கவலையா என்னன்னாலும் ஆண்டவர்கிட்ட சொல்லுவார். ஒரு பயம் வந்துருச்சா, ஆண்டவரே எனக்கு இப்படி ஒரு பயம் வந்துருச்சு, இப்படி ஒரு எதிரி என்னை நோக்கி வர்றான், என்னை காப்பாத்துங்க, என்ன காரியமோ அதை தேவனிடத்துல முதல்ல தெரியப்படுத்துவார். ஜெபிக்கிற ஒரு வாலிபன் தாவீது, பைபிள் வாசிக்கிற ஒரு வாலிபன், ஜெபிக்கிற ஒரு வாலிபன். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னைக்கு த அதர் சைட் ஆஃப் டேவிட்ஸ் கேரக்டர், தாவீதினுடைய இன்னொரு ஒரு கவனிக்கப்படாத, பார்ப்பதற்கு இது முக்கியமா அப்படின்னு சொல்லி பைபிள் வாசிக்கணும்னு நினைக்கலாம். ஆனால் முக்கியமானது. நம்ம பைபிளை எப்படி வாசிக்கணும், இதில் உள்ள ஒவ்வொரு எழுத்தும் வார்த்தைகளும் முக்கியமானது. ஏதாவது ஒரு சின்ன டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், அதுக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் இருக்கும். அதை நம்ம யோசித்து தியானிக்கும் போது அதில் நம்முடைய லைஃபுக்கு தேவையான ப்ராக்டிக்கல் லெசன்ஸ் நிறைய இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. சரி, தாவீதினுடைய வாலிபத்தின் சக்ஸஸ்க்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி எங்கேருந்து நான் ஆரம்பிக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னால், 1 சாமுவேல் 16 தான் ஃபர்ஸ்ட் அவரை நம்ம பார்க்க போகிறோம். ஆண்டவர் சொல்கிறார், இந்த வீட்டுக்கு போ, அங்கே ஒருத்தரை நான் காண்பிப்பேன், அவனை தான் நீ ராஜாவாக அடுத்து அபிஷேகம் பண்ணணும்னு சாமுவேல் அனுப்புகிறான். 7 அண்ணன் தம்பிகள் வரிசையாக வர்றாங்க. ஆண்டவர் இவங்கெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்போ சாமுவேல் அவங்க அப்பாட்ட கேட்குறாரு, இவ்வளோதானா அப்படின்னு கேட்கும்போது 1 சாமுவேல் 16:11 எழுதியிருக்கு, வேற பிள்ளைகள் இல்லையா அப்படின்னு ஈசாயை கேட்குறாரு, அவங்க அப்பாட்ட கேட்குறாரு. அப்போ அப்பா சொல்கிறாரு, இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான். அவரை எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு பாருங்க, அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். தாவீதை எப்படிப்பட்டவராங்க இங்கே ஆவியானவர் நமக்கு ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுகிறார். என் இருதயத்திற்கு ஏற்றவன் அப்படின்னு ஆண்டவர் அவரை குறித்து சொல்லுவார். அவரை குறித்து முதலாவது சொல்லப்பட்ட விஷயம் என்ன, ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். வாலிபர்கள் பொதுவாக எப்படிங்க இருப்பாங்க, நான் பார்த்துருக்கிறேன், நிறைய பணக்கார வீடுகள் இருக்கும், அப்பா அம்மா கஷ்டப்பட்டு உழைத்து நல்ல ஒரு பிஸ்னஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. பிள்ளைகள் எனக்கு என்னென்னு அதை செலவழிச்சிட்டு இருப்பாங்க. அதில் உழைத்து அந்த வியாபாரத்தில் நம்ம கூட இருக்கணும் அப்படின்னு ஒரு சிலர் தான் பெற்றோரோட கை கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு வாலிபர்கள் மத்தியிலே இங்கே ஒரு டிலிஜென்ட் டேவிட், ஒரு காரிய சித்தி உள்ள, காரியத்தில் கவனமாக இருக்கிற ஒரு தாவீதை பார்க்கிறோம். இந்த 7 பேர் ஏன் வீட்டில் இருக்காங்கன்னு தெரியல, சும்மா அப்படி பொழுது போகாமல் வந்தாங்களான்னு தெரியல. தாவீது தன்னுடைய வேலையிலே கவனமாய் இருக்கக்கூடிய ஒரு தாவீதை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு முன்பாக வைக்கிறார். இப்ப நான் சொன்னேன் இல்லையா, அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். இந்த ஒரு இடத்துல இல்லை, ஆடுகள்ங்கிறது அன்னைக்குள்ள ஒரு முக்கியமான ஒரு பிஸ்னஸ். அது அவர் எப்படி தகப்பனுடைய தொழில், அதுதான் அவருடைய வீட்டிற்கு ஆதாரம். அதை நல்லா செஞ்சாதான் அதுல இருந்து வரக்கூடிய வரவுகள், வருமானத்துல தான் அந்த குடும்பங்கள் வாழ வேண்டும். அப்ப இந்த இடத்துல ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொன்னது இங்க மட்டும் இல்ல, நிறைய இடத்துல இந்த ரெஃபரன்ஸ் அடுத்து வர்றதை பார்க்கலாம்.
இப்ப அடுத்து என்ன ஆக போகுது? 17வது அதிகாரத்துல சவுலுக்கு அங்க போய் முதலாவதாக அங்க கொஞ்ச ராஜாவுக்கு உடன் பணியாளராய் கொஞ்ச நாள் இருக்க போறார். சவுலுக்கு மேல ஒரு அசுத்தாவி வரும். அப்ப இவர் ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் போடுவார். ஆண்டவரை துதிக்கும் போது அங்கே அந்த ஆவி சவுலை விட்டுலாம் போயிடும். அப்ப கொஞ்ச நாள் பேலஸ்ல போய் இருக்கிறார். இது அடுத்த அதிகாரத்துல இந்த இது கீழெல்லாம் வரக்கூடிய சம்பவங்கள் அங்க எழுதியிருக்கும். அப்ப தாவீது பாருங்களேன், ஆடு மேய்க்கிறதுங்கிறது கடினமான வேலை. எங்க பகுதி கிராமங்கள் எல்லாம் ஆடு மேய்க்கிறவனை நான் பார்ப்பேன். அப்படியே வெயில்ல இருப்பாங்க, மழை பிஞ்சா நிக்கணும், ஓடிலாம் ஒளிய முடியாது எங்கேயாவது. எல்லாம் பொறுத்து கொள்வார்கள். ஒரு கடினமான வேலை இல்ல. ஆடுகளை கவனமா பார்க்கணும், செதறிடக்கூடாது, யாராவது திருடிடக்கூடாது. ரொம்ப காஸ்ட்லி. ஒரு ஆடை திருடிட்டாலே ஒரு சொத்து, ஒரு பெரிய பகுதி போயிருது பாருங்க. ஒரு ரொம்ப கவனமாய் செய்ய வேண்டிய ஒரு வேலை. இந்த தாவீத ஒரு சோம்பல் இல்லாத ஒரு மனிதனாய் ஆண்டவர் நமக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணுகிறார். பிரியமான வாலிபரே, உங்க வாழ்க்கையில நீங்க எப்படி இருக்கிறீங்க? சோம்பேறித்தனம், நான் சும்மா உட்கார்ந்து இருக்கிறேன் அப்படின்னு ஒரு கேரக்டர் ஒருவேளை உங்ககிட்ட இருக்கா? இந்த தாவீதை ஆண்டவர் உங்களுக்கு முன்பாக வைக்கிறார். ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். உன் வாழ்க்கையில ஆண்டவர் என்ன பணி கொடுத்திருக்கிறார்? அதுல ஒரு சுறுசுறுப்பு, ஒரு கவனம் இருக்க வேண்டும். நீங்க ஒரு ஸ்டூடெண்டா இருக்கிறீங்களா? உங்களுடைய வாழ்க்கையின் பிரதான கால் என்ன? நல்லா படிக்கணும், அவ்வளவுதான். டைம் ஸ்பெண்ட் பண்ணி டெக்ஸ்ட் புக் எடுக்கணும், அதை படிக்கணும், புரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும். எதற்காக இந்த பாடம் இருக்கு, இது படிச்சு என்ன ஆகும், ஃபியூச்சர்ல என்ன இதை வைத்திருக்கு, அப்படி இன்ட்ரெஸ்டா அதை குறித்து தேடி ஒரு கருத்துள்ள ஒரு தாவீதாக உங்களுடைய வாழ்க்கையின் அழைப்பு என்ன, ஒரு படிக்கிற காலத்துல அது என்ன செய்ய வேண்டும் என்கிற கவனம் இருந்தால் உங்களுடைய வாழ்க்கையின் எதிர்காலங்கள் இன்னும் ஆசீர்வாதமாவதற்கு அதெல்லாம் அஸ்திபாரங்களாக அமையும். ஒருவேளை இன்னைக்கு இதை சின்னதா செய்யாம விட்டா என்ன அப்படின்னு விடக்கூடிய சின்ன சின்ன தவறுகள் நாளைக்கு பெரிய விஷயத்துல நீங்க கோட்டை விட்டு விடலாம். கவனமா இருக்க வேண்டும். இந்த ஆடுகளை மேய்க்கிறதை குறித்து இங்க மட்டும் இல்ல, அடுத்து 17வது அதிகாரத்துல பார்த்தீங்கன்னா, அங்க போய் இப்ப பேலஸ்ல போய் சவுலுக்கு அங்க ஒரு பேலஸ்ல ஒரு ஒர்க் கிடைச்சிருச்சு. இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு ஆடு மேய்த்து கொண்டிருந்து ஒருவேளை விட்டுருக்கலாம். அப்பா, ஆடு மாடுகளை மீதி அண்ணன்மார் பார்த்துக்கிட்ட நம்ம வாட்டுக்கு இங்க பேலஸ்ல இருப்போம், நல்ல சாப்பாடு இருக்கும், அப்பா வீடை விட நல்ல சாப்பாடு இருக்கும் பேலஸ்ல இல்ல. அங்க அவர் என்ன செய்தார் அப்படின்னு சொல்லி நிறைய எழுதியிருக்கும். அதுல பாத்தீங்கன்னா 17:15 எழுதியிருக்கு. தாவீது சவுலை விட்டு திரும்பி போய் பெத்லெஹேமில் இருக்கிற தன் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். அப்பப்ப என்ன செய்வார்னா, அவர் மனசு அப்பப்ப இருக்கும், நம்முடைய ஆடுகள் நம்ம எப்பயும் மேய்ப்போமே, அது எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு பெர்மிஷன் போட்டு என்ன செய்யறார், போய் அப்பப்ப போய் பார்க்கிறார். அந்த ஆடுகள் நல்லா இருக்கா, சேஃபா இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கறத குறித்து எழுதியிருக்கும். சரி, இப்ப இந்த 17வது அதிகாரத்துல தான் கோலியாத்தை தாவீது வீழ்த்த போகிற சம்பவங்கள்லாம் வரப்போகிறது. அதனுடைய ஆச்சரியம் என்ன? தாவீது அதுக்கு ட்ரெயின் பண்ணப்பட்டவர் கிடையாது, அதற்கு அழைக்கப்பட்டவர் கிடையாது. ஆண்டவர் பேசவில்லை, இன்னைக்கு நீ போய் கோலியாத் அடிக்கணும்லாம் பேசல. என்ன நடக்கிறது? இவனுடைய மூத்த அண்ணன்மார் 3 பேர் அங்க ஆர்மியில சோல்ஜர்ஸா இருக்கிறாங்க. அப்ப அப்பா என்ன செய்யறாரு, கொஞ்சம் ஸ்நாக்ஸ், ஈட்டபிள்ஸ்லாம் வாங்கி கொடுக்குறாரு, நிறைய அனுப்பி விடுறார். அதுல பாத்தீங்கன்னா வசனங்கள் 17-18 ஈசாய் தன் குமாரனாகிய தாவீதை நோக்கி, உன் சகோதரருக்கு இந்த ஒரு மரக்கால் வறுத்த பயிரையும் இந்த 10 அப்பங்களையும் எடுத்துக்கொண்டு போய் நீ போய் அவங்கள போய் பாரு. அது மட்டும் இல்ல, 18 இருக்கு, இந்த 10 பால் கட்டிகளை 1000 பேருக்கு அதிபதியான இடத்திலே கொடுத்து உன் சகோதரர் சுகமாயிருக்கிறார்களா என்று விசாரித்து என்கிட்ட சொல்லு அப்படின்னு ஒரு அப்பா, நல்ல ஒரு அன்பான ஒரு தகப்பன், பிள்ளைகளை பத்தி விசாரிக்கிறார். பிள்ளைகளுக்கு நல்லா சாப்பிடுவதற்கு பசிக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய கொடுத்து விடுறார். அவங்களுக்கு இருக்கிற லீடர் ஒருத்தர் இருப்பார் பாருங்க, அவருக்கு ஒரு அன்பா ஒரு பால் கட்டிகள், சீஸ், ஏதோ ஒரு அன்னைக்குள்ள ஒரு நல்ல ரிச்சான ஒரு ஃபுட்டை கொடுத்து விடுகிறார். ஓகே, இப்ப இங்க நடக்கிறது என்ன? தாவீதுக்கு ஒரு சின்ன வேலை கொடுக்கப்படுது. அண்ணன்மார்களுக்கு ஸ்நாக்ஸை தூக்கிட்டு போகணும். நான் நினைக்கிறேன் இதெல்லாம் நல்ல வெயிட்டா இருக்கும். 3 அண்ணன் சோல்ஜர்ஸ் சாப்பிட்றவங்க எப்படி சாப்பிடுவாங்க? கேப்டனுக்கு வேற அங்க கொண்டு போகணும், 1000த்துல தலைவரா இருக்கிறவருக்கும் கொண்டு போகணும். பெரிய லக்கேஜ் எல்லாம் தூக்கிட்டு போகணும் பாருங்க. நீங்க என்ன சொல்லுவீங்க? அப்பா அம்மா ஏதாவது வேலை கொடுத்தா என்னால தூக்க முடியல அப்படின்னு சொல்றீங்களா? தாவீது என்ன செய்வார் அப்படின்னு சொன்னா, அவரை பத்தி போட்டிருக்கு 20வது வசனத்துல, தாவீது அதிகாலையிலே எழுந்து, அப்பா போ சொன்ன, நாளைக்கு போன்னு சொல்றாரா, தூங்கி எந்திரிச்சு லேட்டா சொல்லிட்டாரு, என்ன செய்ய அப்படின்னு இல்லை, அதிகாலையிலே எழுந்து ஒரு வில்லிங்னஸோட இருக்கிற தாவீதை பார்க்கிறோம். அதிகாலையில எழுந்து வசனம் 20, ஆடுகளை காவலாளி வசமாய் விட்டு, ஆடுகளை மேய்க்கிறாரு. இப்ப அப்பா ஒரு வேலை கொடுத்திருக்கிறாரு. சரி, நம்ம பாட்டு கிளம்புவோம் அப்படின்னு கிளம்பிட மாட்டார். தாவீது என்ன செய்யறாரு, இன்னொருத்தர் ஒரு கூட இருக்கிற அங்க இருக்கிற வேலை பார்க்கிற ஒருத்தரை கூப்பிட்டு, நான் வெளியே போறேன்ப்பா, ஆடுகளை பார்த்துக்கோ. அவங்களுக்கு முன்பாக வாழ்க்கையிலே கவனமா இருக்கிற, சோம்பல் இல்லாமல் சுறுசுறுப்பாய் காரியத்திலே கவனமாய் இருக்கிற ஒரு தாவீதை ஆண்டவர் வேதத்திலே நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். அருமையான வாலிப தங்கச்சி, தம்பிமார்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவர் சொல்லுகிறார்,
இதெல்லாம் நமக்கு வசனத்தில் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். உன்னுடைய எதிர்கால வாழ்க்கையின் ஆசீர்வாதம், உயர்வு எங்கே இருக்கிறது? இன்றைக்கு நீ இருக்கிற இடத்துல உன்னுடைய காரியத்துல எப்படி இருக்கிறாய்? சாதாரண விஷயமா இருக்கலாம், ஒரு ஸ்டூடெண்டா இருக்கலாம், சின்ன சின்ன வேலைகளா இருக்கலாம். அதை நீ எப்படி அப்ரோச் பண்ற? அதுல கவனமா இருக்கிறியா? தாவீது அதிகாலையில எழுந்து ஆடுகளை காவலாளி வசமாய் விட்டு, ஈசாய் தனக்கு கற்பித்தபடியே, அப்பா தனக்கு சொன்னபடியே அப்படின்னு ஒரு வார்த்தை எழுதியிருக்கு. நிறைய வாலிபர்களுக்குங்க அப்பா அம்மாவை கொஞ்சம் பிடிக்காது. ஏன்? தொணம்பாங்க. இங்கே உட்காராத, அங்கே உட்காராத, செல்போன் எடுக்காத, படுத்துங்க, ஏன் அங்கே நிற்கிற? பிள்ளைகள் என்ன நினைக்கிறாங்க? ஏன் அப்பா அம்மா நம்மளை தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்கிறாங்க? இதை செய்யாது, அதை செய்யாது, ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சில வாலிப பிள்ளைகளுக்கு பெற்றோரை பிடிக்காது. அவங்களுக்கு யாரை பிடிக்கும்? ஃப்ரெண்ட்ஸ். அவங்கள போலவே யோசித்து ஜாலியாக சிரித்து பேசுகிற ஃப்ரெண்ட்ஸ் பிடிக்கும். இவங்க என்ன மறந்துடுறாங்க அப்படின்னா, ஏன் அப்பா அம்மா இப்படி தொணன்னு இருக்காங்க? அருமையான வாலிபரே, உங்களை உலகத்துல மிக அதிகமாய் நேசிக்கிறது யார் தெரியுமா? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின நம்முடைய தகப்பன், நம்முடைய தேவன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை ரொம்ப நேசிக்கிறார். அதுக்கு அடுத்துங்க உங்க அப்பா அம்மா தாங்க உலகத்திலேயே உங்களை நேசிக்கக்கூடியவங்க. உங்களை குறித்து வேற யாருக்குமே அக்கறைலாம் இருக்காது. நீங்க வாழ்க்கையில நல்லா இருக்கணும், உங்க ஃபியூச்சர் நல்லா இருக்கணும். யார் யோசிப்பா உங்களை குறித்து? மேபி ரொம்ப உங்க தாத்தா பாட்டி கொஞ்சம் யோசிக்கலாம். மிக மிக உங்களை நேசித்து உங்களுடைய வாழ்க்கையை குறித்து யோசித்து கொண்டு உங்களுக்காக திட்டம் பண்ணி கொண்டே இருக்கிறவங்களுடைய பெற்றோர். அந்த பெற்றோர் ரொம்ப உங்க மேல அக்கறையா இருக்கிறனால ரொம்ப யோசிப்பாங்க. ஏன் இங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்க? ஏன் அந்த பக்கம் பார்த்துட்டு இருக்க? அவங்க உங்க மேல பிரியம் இல்லாமல் இல்லை, உங்க மேல உள்ள மிக அதிகமான பிரியம், அக்கறையினாலே உங்களை விசாரிக்கிறாங்க, சில கேள்விகளை கேட்கிறாங்க, சில கட்டுப்பாடுகளை வைக்கிறார்கள். சில நேரத்தில் அது தொந்தரவுகளா இருக்கலாம். ஆனால் மறந்து விடாதீர்கள், உண்மையான அன்பு வாலிபரே உங்கள் பெற்றோரை தவிர இந்த உலகத்திலே வேறு எல்லா இடத்திலும் அது அநேகமாய் பொய்யாய்த்தான் இருக்கும். அப்பாவுக்கு கீழ்ப்படுகிற ஒரு தாவீது. இது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அப்பா சொன்னதை கேட்டாரு, காலையிலே எந்திரிச்சு அப்பா சொன்னபடி வெயிட்டான பேகெல்லாம் தூக்கிட்டு போனாருங்கிறது சாதாரண விஷயம் அல்ல. 10 கட்டளைகள், மிக முக்கியமான ஆவிக்குரிய கட்டளைகள் நமக்கு முன்பாக வைக்கப்படும் போது, அந்த 10 கட்டளைகளில் ஒன்று என்ன? யாத்ராகமம் 20வது அதிகாரம் 12வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. பிரியமான வாலிபரே, உங்க வாழ்க்கை பிளஸ்ஸிங்கா இருக்கணுமா? ஒரு ஈஸியான வழி, அப்பா அம்மாவை மனசுல இருந்து ஹானர் பண்றது, கனம் பண்றது. வெளிப்பார்வைக்காக மட்டும் இல்ல, இருதயத்துல இருந்து அவங்கள ஹானர் பண்றது. அவங்கள அற்பமா நினைச்சிடக்கூடாது. பெற்றவர்கள் அவங்கள ரொம்ப ஹானர் பண்ணி அவங்களுக்குரிய காரியங்களை கேட்கிற, அவங்க சொன்னா கீழ்ப்படுகிறது. இதெல்லாம் உங்க லைஃப்ல வாலிப பிராயத்துல நீங்க ஜெபித்து அதை உங்களுடைய லைஃப்ல ஒரு டிசிப்ளினா கொண்டு வந்துட்டீங்கன்னா உங்க லைஃபுடைய பிளஸ்ஸிங்கே தனியா இருக்கும். அப்போ ஒருவேளை பெற்றோருக்கு கீழ்ப்படியாமல் நான் பெற்றோருக்கு எதிர்த்து நான் இருப்பேன், அவங்கள மதிக்க மாட்டேன் அப்படின்னு இருந்தா வாழ்க்கை நல்லா இருக்காது. இது நிச்சயம் வசனம் சொல்லுகிறது. பழைய ஏற்பாட்டுல சில சட்டங்கள்லாம் இருக்கு. அப்பா அம்மாவை கை நீட்டி அடிச்சுட்டு அவனை கொன்றணும்லாம் இருக்கு பைபிள்ல. தூஷித்து பேசிட்டா கொல்லணும்னு சொல்லிலாம் சட்டங்கள் இருக்கு. இன்னைக்கு ஒருவேளை புதிய ஏற்பாட்டில் அதை அப்படியே நாம் கை கொள்ளாவிட்டாலும் தேவன் அதை எவ்வளவு சீரியஸா பார்க்கறாங்கிறத நீ ஞாபகம் வைத்துக் கொள்ளணும். தாவீதினுடைய வாழ்க்கையின் வெற்றியின் ரகசியம் என்ன? ஏன் என் இருதயத்திற்கு ஏற்றவன்னு சர்வத்தையும் சிருஷ்டித்த தேவன் ஒரு மனிதனை பார்த்து அவன் இருதயத்தை பார்த்து ரசிக்கிறாரே, அங்க என்ன இருக்கு? காரியத்திலே சுறுசுறுப்புள்ளவனாய் இருக்கிறான், அப்பாவுக்கு கீழ்ப்படுகிறான், முறுமுறுக்காமல் காரியத்தை சரியாய் செய்கிற ஒரு தாவீதை நமக்கு முன்பாக ஆண்டவர் வைக்கிறார். சுறுசுறுப்பு, காரியத்துல கரெக்டா இருக்கணும்னு சொல்லும்போது நான் ஒருவேளை படிப்பை குறித்து சொன்னேன். படிப்புல நம்ம கரெக்டா இருக்கணும்னு சொன்னேன். வாழ்க்கையில சின்ன சின்ன விஷயங்கள், நீங்க எப்படி இருக்கிறீங்க? நம்ம குளிக்கிறோம், குளிச்சுட்டு டவல் ஈரமா இருக்கு, அதை என்ன செய்யலாம்? அப்படியே சுருட்டி ஓரமா ஒரு இடத்துல போட்டுடலாம். அதை நீங்க மதியம் போய் பாருங்க, லேசா கொண்டு வந்து பாருங்க, மூக்கிட்ட நாரும். அதை அழகா விரிச்சு அதுக்கு போடக்கூடிய இடத்துல விரிச்சு போட்டா நல்லா ட்ரை ஆகி வாடையே இல்லாம இருக்கும். சின்ன சின்ன டிசிப்ளின்ஸ். நீங்க யார் அப்படிங்கிறத ஒருவேளை ஒரு கேள்வி கேட்டு அதுக்கு பதில் எங்க தெரியுமா இருக்கும்? நீங்க யூஸ் பண்ற சீப்பு கோம்பு எடுத்து பாருங்க, அது கிளீனா இருக்கா இல்ல முடியா சுத்தி சுத்தி அழுக்கா இருக்கா? இதெல்லாம் உங்களுடைய மைக்ரோ ஹேபிட்ஸ், சின்ன சின்ன பழக்கங்கள். நீங்கள் வாழ்க்கையை எப்படி அப்ரோச் பண்றீங்க? உங்களுடைய காரியங்கள்ல சுத்தமா இருக்கிறீங்களா? கவனமா இருக்கிறீங்களா? பெற்றோருக்கு உதவி செய்றீங்களா? வீட்டில் ஏதாவது பிராக்டிக்கலான காரியங்களை நீங்க உதவி செய்றீங்களா? இந்த தாவீது he was a practical man. பரலோகத்தை குறித்து யோசிப்பார், பைபிள் வாசிப்பார். ஆண்டவரே, நீர் உண்டாக்கின சூரியனையும் சந்திரனையும் பார்க்கும்போது என்ன நினைக்கும் போது ஏமாத்திர, இப்படிலாம் ஆண்டவர்கிட்ட பேசுவார். ஆனா பிராக்டிக்கலா இருப்பார். வாழ்க்கையின் காரியத்துல ஆடுகளை கவனமா கவனிப்பார். சின்ன சின்ன விஷயத்துல மிக மிக கவனமா இருக்கக்கூடியவர்.
நான் அந்த பார்த்து ரசிக்கிற விஷயம் என்ன தெரியுமா? தாவீது அந்த சின்ன சின்ன விஷயத்தில் உள்ள கவனம். ஆடுகளை மேய்க்கிறார், அப்பப்போ போய் பார்க்கிறார். பேலஸ்ல இருக்கும் போதும், அப்பா வேலை கொடுக்கும்போது ஒரு ஒரு நபர் இடத்துல அதை ஒப்படைத்து விட்டு போகிறார். இன்னும் ஒரு சும்மா 2 வசனம் அந்த சின்ன விஷயத்துல கவனமா இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு இன்னும் ஒரு 2 ரெஃபரன்ஸ் அதில் உங்களுக்கு நான் வாசிச்சு காண்பிக்கிறேன். 1 சாமுவேல் 17ல அங்க யுத்தம் நடக்கிற இடத்துக்கு அங்க போயிடுறாரு. அண்ணன்மாரெல்லாம் அங்க ஒரு இடத்துல இருக்கிறாங்க. அவங்களை தேடி எங்கன்னு போய் இந்த கொண்டு போன பலகாரங்கள் உணவெல்லாம் கொடுக்கணும் இல்ல. அப்ப அங்க அந்த கோலியாத் கத்துறத பார்க்கிறாரு, அதை கேட்கிறாரு. அதுக்குரிய ரெஸ்பான்ஸ் உருவாக போகுது. கர்த்தருக்காக எழும்பி செயல்பட போகிறார். அதுக்கு முன்னாடி இன்னொன்னு எழுதியிருக்கு. 17:22ல பார்த்தா, அப்பொழுது தாவீது தான் கொண்டு வந்தவைகளை இப்போ ஃபோக்கஸ் கவனமாயிட்டார் தாவீது. இந்த கோலியாத் என்ன இப்படி பேசிட்டு இருக்கிறான், இவங்க எல்லாம் சும்மா இருக்கிறாங்கன்னு தனக்குள்ள கர்த்தர் மேல் உள்ள அன்பினால் ஒரு வைராக்கியம் உருவாகிறது. எப்படி ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கலாம்னு சொல்லி வைராக்கியம் எல்லாம் வருகிறது. அதுல என்ன கொண்டு போறாரு? கையில அப்பா கொடுத்து விட்ட எல்லாம் ஒரு நல்ல ஒரு காஸ்ட்லியானதுதான். அங்க நல்ல விலை கொடுத்து வாங்கின பொருள் அதெல்லாம் கையில வச்சுட்டு இருக்கிறார். ஸ்நாக்ஸ் அதை வச்சுட்டு எங்கேயாவது கீழே வச்சுட்டு அவர் வேலைக்கு போயிட்டாரா? இல்ல. தாவீதை குறித்து என்ன தெரியுமா எழுதியிருக்கு? 1 சாமுவேல் 17:22 அப்பொழுது தாவீது தான் கொண்டு வந்தவைகளை இறக்கி ரஸ்துக்களை காக்கிறவன் வசமாய் வைத்து விட்டு அடுத்து அவர் கோலியாத்தை பார்க்க போகிறார். அதை பாருங்களேன், அந்த கேர்ஃபுல்னஸ், கவனமா இருந்து கொண்டே இருக்கிறார். வாழ்க்கையின் காரியத்திலே கவனமா இருக்கிறது. இது யாரா அங்க இருக்கிற சோல்ஜர்ஸ் எல்லாம் பசியில இருப்பா, சாப்பிடுப்பா, தாவீது ஏதோ கொண்டிருக்கா, எடுத்து காலி பண்ணிட்டா அப்பா கேட்பாரு, அண்ணன்மாரு கொடுத்தியா? இல்லப்பா, கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டாங்கன்னா அப்பா கவலைப்படுவார்ல. அப்ப ரஸ்துக்களை காக்கிறவன்ட்டு சொல்லிட்டு போறாரு, எனக்கு அங்க ஒரு வேலை இருக்கு, கொஞ்சம் நான் வர்ற வரைக்கும் இதெல்லாம் பார்த்துக்கோங்கன்னு சொல்லி கவனமா இருக்கக்கூடிய ஒரு தாவீது. இந்த கவனம் முடியவே இல்லைங்க. தாவீதை குறித்து ரசித்து, இப்படி நம்ம கவனமா இல்லையே, நான் என்ன குறித்து கொஞ்சம் வருத்தப்படுறேன், ஆண்டவரே என்ன தாவீதை போல மாற்றுங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறேன். கோலியாத்தை வீழ்த்துகிறார். அடுத்து பாத்தீங்கன்னா கோலியாத் ஒரு பெரிய ஒரு ஆர்மர் போட்டிருக்கிறார். ஒரு காஸ்ட்லி ஒரு ஆர்மர், ஒரு சர்வாயுத வர்க்கம் அங்க தரிச்சிருக்கிறாரு. அதை தாவீது என்ன செஞ்சாருன்னு சொல்லி அதே 17ல 54வது வசனத்தின் பின்பகுதியில் எழுதியிருக்கு, அவன் ஆயுதங்களையோ தன் கூடாரத்திலே வைத்தான். தங்கிறதுக்கு ஒரு கூடாரம் அவர் கொடுத்திருக்கிறாங்க. தாவீது தங்கிக்கோன்னு ஒரு சின்ன ஏதோ ஒரு கூடாரம் கொடுத்திருக்கிறாங்க. அந்த கோலியாத்தினுடைய ஆயுதங்களை கூடாரத்திலே வைத்தான். மறுபடியும் கூட்டத்தில் யாராவது தூக்கிட்டு போயிடக்கூடாதுல்ல. எல்லாரும் நல்லவங்களா? ஒரு யூதாஸ் இருப்பான் 10-12 பேருக்குள்ள இல்ல. இயேசு கிறிஸ்து கூட தான் இருக்கும்னு சொல்லி கேர்லெஸ்ஸா இருந்த யூதாஸ் நம்ம பர்ஸை திருடிட்டு போயிடுவார். தாவீது வாழ்க்கையின் ஒவ்வொரு காரியத்திலும் கவனமா இருக்கக்கூடிய ஒரு மனிதனாய் இருக்கிறான். வாலிப பிரயாத்தின் கவனம் என்பது மிக அவசியமானது. எல்லாவற்றை குறித்த கவனம், நம்மை சுற்றி இருக்கிற மனிதர்களை குறித்து கவனமா இருக்க வேண்டும். நான் சொல்றேன்ல, தாவீது பாருங்க, ஸ்நாக்ஸை பத்திரமா ஒரு இடத்துல வைக்கிறாரு, அந்த ஆர்மரை பத்திரமா, வெப்பன்ஸ் ஒரு இடத்துல வைக்கிறாரு. நம்ம கவனக்குறைவா இருந்தா திருடிடுவாங்க மக்கள். வாலிப பிரயாணத்தின் பரிசுத்தத்தை குறித்து கவனம் இருக்க வேண்டும். இல்லாட்டா அந்த பரிசுத்தத்தை யாராவது திருடி விடுவார்கள். எல்லாவற்றிலும் கவனமா இருக்க வேண்டிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை தாவீது கவனமாய் செய்கிற ஒரு மனிதனாய் இருக்கிறார். பெரிய அழைப்பு வந்தாலும் சின்ன சின்ன காரியத்திலே சோம்பல் இல்லாமல் சுறுசுறுப்பாய் இருக்கிற ஒரு தாவீது. பெற்றோருக்கு கீழ்ப்படுகிற சின்ன விஷயம் தானே, இதுக்கு போய் என்ன எது கூப்பிடுறீங்க, எதிர் பேசாமல் அப்படியே தகப்பனுக்கு கீழ்ப்படுகிற ஒரு தாவீது. நான் சொல்றேங்க, இதெல்லாம் தாவீதை பெரிய ஒரு தேவ மனிதனாய் உருவாக்குவதற்கு இதெல்லாம் தேவன் பார்த்த இருதயத்தின் காரியங்கள். அவன் என் இருதயத்திற்கு ஏற்றவன், ஆண்டவருடைய ஹார்ட்டுக்கு அவனை பிடிக்குது. இதெல்லாம் முக்கியமான காரணங்கள். இதுல பாத்தீங்கன்னா இவ்வளவு கவனமா இருப்பார் அப்பா. இப்ப என்ன பார்த்துட்டு இருக்கோம், ஆடுகளை ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்துட்டே இருக்கிறார். ஒண்ணு கூட மிஸ் ஆகாது. இன்னும் சொல்லுவாரு, சிங்கம் கரடிலாம் வந்தா அது கூட போராடி போய் அதை பாதுகாத்து ரொம்ப ரிஸ்க் எடுக்கக்கூடிய ஒரு தாவீது. இந்த நல்ல தாவீதை பத்தி அவங்க அண்ணன் சொல்ற ஒரு வார்த்தை கேட்டீங்கன்னா அதுல ஒரு முக்கியமான ஒரு லெசன் இருக்கு. நான் சொன்னேன்ல, கோலியாத்தை வீழ்த்துகிற பெரிய பாடங்கள் உள்ள பகுதியில சின்ன சின்ன லெசன்ஸ் நிறைய இருக்குன்னு சொன்னேன். அதே 17ல அங்க போய் கோலியாத்தினுடைய மிரட்டுதலை கேட்டு அப்ப விசாரிக்கிறார். இவரை ஜெயிச்சா ராஜா என்ன செய்வாருன்னு அப்படியே போய் பேசுறாரு. இவருக்கு குறுகுறுன்னு இருக்கு, என்ன ராஜா இப்படி ஒரு ஹானர் கொடுக்குறேங்கிறாரு, யாரும் போலங்கிற ஒரு வருத்தம் அவருக்கு வந்து விடுகிறது. அப்ப போய் ஒவ்வொருத்தையா விசாரிக்கிறாரு. அப்ப அவங்க அண்ணன் அதை பார்த்துடுறாரு. 28வது வசனத்துல பார்த்தா அவங்க அண்ணன் அங்க வர்றார். அவர் என்ன பேசினாருன்னு அங்க டயலாக் எழுதியிருக்கு. அந்த மனுஷரோடு அவன் பேசிக்கொண்டிருக்கிறதை அவன் மூத்த சகோதரனாகி எலியாப் கேட்டபோது அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு, நீ இங்கே வந்தது என்ன?
உனக்கு தான்ப்பா பசிக்கும்னு பிஸ்கெட்டு வடைலாம் கொண்டிருக்கிறேன். கோபத்தோடு அண்ணன் பார்க்கிறார். பொதுவாக பாருங்களேன், இது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. அண்ணன் தம்பி இப்படி தான் இருக்கும். ஒரு வீட்டுக்குள்ள அண்ணன் தம்பி சும்மா சின்ன சின்ன இதுக்கு சண்டை போட்டுட்டு இருப்போம். இட்ஸ் நாட் அ பிக் ப்ராப்ளம். இங்கே ஒரு பெரிய பிரச்சனையை சொல்லவில்லை. ஆனால் அங்கே உள்ள வார்த்தைகளை நான் உங்களுக்கு ஹைலைட் பண்ண விரும்புகிறேன். கோபம் கொண்டு இங்கே வந்தது என்ன? வனாந்திரத்தில் உள்ள அந்த கொஞ்ச ஆடுகளை நீ யார் வசத்திலே விட்டாய்? நமக்கு இருக்கிறது ஒரு சின்ன ஒரு பிஸ்னஸ், ஆடு மாடு, அதையும் நீ விட்டுட்டு பொறுப்பு இல்லாமல் வந்துட்டியா? நம்ம என்ன பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்? அந்த ஆடுகளை குறித்து மிக மிக கவனமாய் இருக்கக்கூடிய, தன்னுடைய குடும்பத்தின் சொத்தை பாதுகாத்து அந்த தொழிலை கவனமாய் செய்த தாவீதை பத்தி பேசிட்டு இருக்கிறேன். குடும்பத்துல பொறுப்பா இருக்க வேண்டிய அண்ணன் இந்த தம்பியை என்ன புரிஞ்சிட்டு இருக்காரு பாருங்க. உனக்கு அவ்வளவுதானா? ஆடை விட்டு வந்துட்டியா? அதுல மேல கூட உனக்கு அக்கறை இல்லையா? யுத்தத்தை பார்க்க வந்தியா நீயே? சொல்றாரு, உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன். எவ்வளவு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பாருங்களேன். இது எதுக்காக நான் இந்த வசனத்தை சொல்லுகிறேன்? நீங்க எல்லாத்துலயும் பெர்ஃபெக்டா இருந்து பாருங்க, 4 பேர் குறை சொல்லுவாங்க. இந்த வசனத்தை படித்து இப்படித்தான் சொல்லுவாங்க அப்படின்னு நீங்க ஒரு லேர்னிங் வந்துட்டா சமாதானம் இருக்கும். இல்லாட்டி ரொம்ப கவலைப்படுவீங்க. ஐயோ, நான் எவ்வளோ ஆடுகளை கஷ்டப்பட்டு பார்த்தேன், நான் வெயில் மழையிலலாம் நனைஞ்சேன், கரடி வரும்போது நான் தான் காப்பாற்றினேன், சிங்கத்திட்ட இருந்து காப்பாற்றினேன், பேலஸ்ல இருக்கும்போதும் போய் பார்த்தேன், இப்போ கூட ஒரு பொறுப்பா இன்னொரு காவலாளிகிட்ட விட்டுட்டு வந்திருக்கிறேன், எங்க அண்ணன் இப்படி சொல்லிட்டானே அப்படின்னு இருதயம் உடஞ்சிருச்சு. இதெல்லாம் எதுக்கு உடையணும்? நம்மளை சுத்தி இருக்கிறவங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. திஸ் இஸ் த பார்ட் ஆஃப் த வேர்ல்ட். இந்த உலகத்தின் அது ஒரு நேச்சர். வி வில் பி மிஸ் அண்டர்ஸ்டுட். கவலையே இல்லை. இயேசு கிறிஸ்துவை ரொம்ப மிஸ் அண்டர்ஸ்டுட் பண்ணாங்க. இவன் பிசாசு பிடித்தவன் சொன்னாங்க. எவ்வளோ ஒரு பயங்கரமான வார்த்தை பாருங்களேன். ஆண்டவர் அதுல தன்னுடைய சமாதானத்தை இழக்க மாட்டார். என்னை பிடிச்சி சொல்லிட்டியா அப்படி பதற்றம்லாம் அடைய மாட்டார். கவலைப்படுவார் சொன்னவங்களை குறித்து. இங்கே தாவீதை குறித்து அண்ணன் சொல்றான், இருதை நீ ஆங்காரம் பிடிச்சவன், ஆடெல்லாம் விட்டுட்டு வந்துட்டேன், உனக்கு பொறுப்பு இல்லை, என்னென்ன சொல்ல முடியுமோ சொல்லுகிறான். தாவீது ரொம்பலாம் சண்டை போட மாட்டார். அதற்கு தாவீது, இப்பொழுது நான் என்னப்பா செஞ்சுட்டேன்? நான் செய்தது என்ன? நான் வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இல்லையா? அண்ணனுக்கு அங்க பாருங்களேன், வயசுக்கு ஒரு மரியாதை கொடுக்குற, போடா நீ அப்படிலாம் சொல்லலை பாருங்க. அது நல்லா இருக்கு, ரசிக்கிற மாதிரி இருக்கு பாருங்க. அண்ணன் சரியில்லை, தன்னை திட்டுறான், மரியாதை குறைவாலாம் பேசல. எனக்கு வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இல்லையா? 30 அவனை விட்டு, அவ்வளவுதான் அண்ணன், இவ்வளவுதான். அவனை போட்டு நான் நல்லவன் ஆட மேய்ச்சர்லாம் சொன்னா அவன் கேட்க போறது இல்லை, மறுபடியும் 4 வைவான் அப்படின்னு சொல்லி கிளம்பிடுறான் பாருங்களேன். இதெல்லாம் சிம்பிள் லெசன்ஸ் ஆண்டவர் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். நம்ம நீதிமானா இருந்து, உத்தமமா இருந்து, எல்லாத்துலயும் சரியா இருந்து பாருங்க, 4 பேர் குறை சொல்லுவாங்க. எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம், உயர் அதிகாரி, உயர் ஒரு பதவியில இருந்து ஒரு ரிட்டையர் ஆகிறார் ஒரு ஐயா. அவருடைய பென்ஷன் காரியங்களுக்கெல்லாம் அந்த வீட்டில் உள்ள அவங்க போய் கவர்மெண்ட் ஆஃபீஸ் போகும்போது அங்கே அவங்க சொல்ற விஷயம் என்ன தெரியுமா? உங்க அப்பா அந்த பெரிய பதவியில் இருந்திருக்கிறாரு, எவ்வளோ லஞ்சம் வாங்கியிருப்பாரு, எங்களுக்கு கொஞ்சம் ரூபா கொடுத்தா என்ன அப்படின்னு ஒருத்தன் கேட்குறாங்க. ஒரு உத்தமமான மனிதன். அவங்களுக்கு தெரியாதுல்ல, அவங்க அப்படிதான் கேட்பாங்க. அதை குறித்துலாம் அவங்க கவலைப்படலை. நீங்களும் நானும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறாங்களே, ஐயோ நான் இவ்வளோ உண்மையாக இருக்கேன், என்ன இப்படி சொல்லிட்டாங்களே, அந்த கவலையெல்லாம் வேண்டாம். இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் இது இஸ் எ பார்ட் ஆஃப் லைஃப்ங்கிறத நீங்கள் எடுத்துக்கொண்டு பைபிள்ல இருந்து இதெல்லாம் கற்றுக்கொண்டால் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகாது. கொஞ்சம் ஐயோ என்னடா அப்படின்னு இருக்கும். பிறகு வசனம் இங்கே ஆரம்பிச்சல, அப்படிதான் சொல்லுவாங்க, தாவீதை இப்படித்தானே சொன்னாங்க, சொல்லிட்டு போட்டா அப்படின்னு உங்களுக்கு ஒரு சமாதானம் வந்துடும். வேத வசனத்தினால் உண்டாகும் ஆறுதல், சமாதானங்கிறது இதுதாங்க. இது மட்டும் இல்லை, தாவீதினுடைய இன்னும் சின்ன சின்ன மைக்ரோ ஹேபிட்ஸ் என்ன அப்படின்னு இன்னும் 2 வசனத்தை வாசிச்சு நான் ஜெபம் பண்ண விரும்புகிறேன் உங்களுக்காக. 1 சாமுவேல் 18:14 அவரை குறித்து எழுதியிருக்கு, தாவீது தன் செய்களெல்லாம் புத்திமானாய் நடந்தான், யோசித்து எங்க என்ன செய்யணும், யார்கிட்ட என்ன பேசணும் அதை குறித்து கவனமா இருக்கிறார். இதற்குரிய ஞானம் எங்கிருந்து அவர் கிடைச்சிருக்கோம்? பைபிளை நேசிக்கிற ஒரு மனிதன், தேவனுக்கு பயப்படுகிறவன், ஞானத்தின் ஆரம்பம். அந்த ஞானம் வந்துருது, வசனத்தை வாசிக்கிறார், பிராக்டிக்கலா எப்படி இருக்கணும் உலகத்துலங்கிறத தெரிந்து தாவீது புத்திமானாய் நடந்தான், கர்த்தர் அவனோட கூட இருந்தார். ரொம்ப சிம்பிளா இருக்குல்ல, கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். 4 வார்த்தை தான். இந்த 4 வார்த்தையில ஐயோ 4000 கோடி விஷயங்கள் அடங்கி இருக்கிறது. கர்த்தர் கூட இருக்கிறார். அருமையான வாலிபரே, கர்த்தர் உங்க கூட இருக்கிறாரா? நீங்க அவர் கூட இருக்கிறீங்களா? லைஃபுடைய சக்சஸ், ஃபியூச்சருடைய பாதுகாப்பு, சந்தோஷம் இங்கே தான் இருக்கு. இன்னொரு சின்ன ஹேபிட் அவரை குறித்து 16 எழுதியிருக்கு, இஸ்ரவேலரும் யூதா ஜனங்கள் எல்லாரும் யாவரும் தாவீதை சிநேகித்தார்கள். எல்லாருக்கும் ரொம்ப பிரியமான ஒருத்தரா மாறிட்டார். சும்மா அது நேச்சுரல்ல தன்னா நடந்துச்சா? இல்லை, அங்க ரீசன் போட்டிருக்கு, அவர்களுக்கு முன்பாக அவன் போக்கும் வரத்துமாய் இருந்தான். அப்படின்னா என்ன அர்த்தங்க? எல்லாரு கூடயும் கலந்து, எல்லாரு கூடயும் நல்ல ஃப்ரெண்ட்லி ஒரு மூவ்மெண்ட் இருந்திருக்கு. இவர் தனிச்சு ஒரு பேலஸ்ல ஒரு வேலை, நாங்கள் ஓரமா இருப்பேன், என் வேலை உண்டு, நான் செல்போனை பார்த்துட்டு இருப்பேன், வாட்ஸ்அப் தாவீது உட்கார்ந்துட மாட்டார்.
எல்லாருக்கும் முன்பாக அவன் என்ன செய்கிறார்? அவர்களுக்கு முன்பாக அவன் போக்கும் வரத்துமாய் இருந்தான். பிரியமான வாலிப தங்கையே, லைஃப்ல நீ தனிச்சிருந்துடக்கூடாது. ஒருவேளை தம்பி நீ கேட்டுக்கொண்டிருக்கிறியா? நான் தனியா இருக்கிறேன் என் ரூம்ல, இப்படி உன் லைஃப் நின்றக்கூடாது. எல்லாரோடும் பழகுகிற ஒரு சுபாவம், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் உனக்கு இருக்கணும். உன்னுடைய அன்பினால, அவங்களுக்கு செய்யற உதவினால அநேகருடைய சிநேகத்தை நீ சம்பாதிக்க வேண்டும். நிறைய பேருக்கு நீ போனா உன்னை பிடிக்கணும். பிடிக்குமா? இதெல்லாம் முடியுமா? தாவீதுனுடைய வாழ்க்கையில இப்படி இருந்திருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், தாவீதை போல நீயும் ஜெபித்து வேத வாசித்து என்னை தேடு. உன்னுடைய காரியங்களிலே சின்ன சின்ன விஷயத்துல கவனமாயிரு. உன்னுடைய படிப்பா அதுல நீ கவனமாயிரு. பெற்றோருக்கு கீழ்ப்படி, அவர்களை நேசி, கனம் பண்ணு. அவங்கள ஒரு தொந்தரவாய் நீ நினைத்து விடாதே. மற்றவர்கள் என்ன சொல்லுவார்கள், சொல்லுகிறார்கள், அதெல்லாம் கவலை விட்டு விடு. கர்த்தர் உன்னோடு கூட இருந்தால் போதும். தாவீதின் தேவன் உன்னோடு கூட இருப்பார். உன்னை அவர் ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அன்பின் பிதாவே, இந்த சத்தியத்தை கேட்கிற அருமையான வாலிப தங்கைமார்கள், தம்பிமார்கள் ஒருவேளை கேட்டுக்கொண்டிருந்தாலும் கர்த்தாவே, அவர்கள் இந்த தாவீதை போல நீர் ஆசீர்வதிப்பீராக. தகப்பனுடைய ஆடுகளை கவனமாய் மேய்த்து அதை பாதுகாத்து ரிஸ்க் எடுத்து அதற்கென்று தன்னுடைய வாழ்க்கையில கொடுக்கப்பட்ட அந்த சின்ன பொறுப்பை மிக மிக கவனத்தோடு செய்யக்கூடிய ஒரு தாவீதை எங்களுக்கு நீங்க சொல்லி கொடுத்துருக்கிறீங்கப்பா. இந்த வார்த்தையை கேட்கிற அருமையான உங்களுடைய பிள்ளைகள் ஒரு தாவீதை போல வாழ்க்கையின் எல்லா காரியத்திலும் சோம்பல் இல்லாமல் சுறுசுறுப்புள்ளவர்களாய், காரிய சித்தி உள்ளவர்களாய் நீர் மாற்றுவீராக. பெற்றோரை நேசித்து அவர்களை கனம் பண்ணுகிற பிள்ளைகளாய், வாழ்க்கையின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறவர்களாய் அவளை நீர் ஆசீர்வதிப்பீராக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் கூட இருக்கிறதை குறித்து கவனமா இருக்க அவங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. அவங்க கூட அவங்க இருக்கட்டும், நீங்க கூட அவங்க இருங்க. வேத வாசித்து ஜெபிக்கட்டும். உம்மோடு ஆண்டவரை ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தது போல உங்களோடு கூட let them walk with you Lord. அவங்களை ஆசீர்வதிப்பீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையின் எல்லையெங்கிலும் ஆசீர்வதிங்க. உங்களுடைய படிப்பு, ஆரோக்கியம், சந்தோஷம், சமாதானம் எல்லாம் இவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் எல்லாவற்றிலும் கட்டளையிடும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். சத்துருவின் தீங்குக்கு வேலையடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. பாவத்தை ஜெயிக்க உதவி செய்யுங்க. மகிமையாக உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.